எல்லாம் ஓடுங்கோ. ஒரு தமிழ் பிள்ளை யூரோப்பியன் எலெக்ஷன்ல நிற்கிறான். கடை நீங்கள் எங்க இருக்கு? நீங்க ஹோலாண்ட் தானே? இல்லடா, போன வருஷம் நான் வர இல்ல, அதான் கேக்குறேன். இல்ல விளவு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா? ஹோலண்டில் நிற்கிறேன். இன்றைக்கு நல்ல விசேஷமாக நடந்து கொண்டிருக்கு இந்த தமிழர் திருவிழா. நீங்கள் பாருங்கள், நிஜமான தமிழ் ஜனம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, ஹொலண்ட்காரர் மட்டும் இல்லை, ஜெர்மன்காரரும் வந்து நிற்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன வந்து எல்லாம் அலுவல் முடிஞ்சா? ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு? இல்லை இல்லை, இது வந்து சும்மா வச்சுட்டு சாமான் வாங்கிட்டு போய் காருக்குள்ளே வச்சுட்டு போகிறீங்களோ? கவனம் பூட்டுக்குள்ளே வாங்கி. சரியா, ஓகே, பாய். இதுதான் நாங்கள் நல்ல வடிவாக சோடிச்சிருக்கணும் இந்த வாசலை. நம்மளோட ஹோலண்ட் தமிழ், நெதர்லாந்து தமிழனும் வந்து நிற்கிறா இருந்தால் வரட்டும், கதைப்போம் அவரோட. நிறைய யூடியூபர்ஸும் வந்திருக்கிறாங்க இங்கே. பரவாயில்ல. நன்றி நன்றி. அடுத்த உள்ளது உங்களது அதிர்ஷ்டத்தை பரிசோதித்துக் கொள்ள மூன்றாவது தடவையாக இங்கே லோட்டோ இடம்பெற உள்ளது. நான் ஒரு சிறிய இடங்களில் மீண்டும் எல்லா விசேஷத்துக்கு வருவோம். ஸ்வீட் 100 கிராம் வந்து எவ்வளோ ஓட்டுருக்கு? 250 ஸ்வீட் பாக்ஸ். Dat is geen koolkast in Hoorn. இன்னைக்கு களை கட்டுதெல்லாம் மேடை ஓட்டு பெருசாக ப்ரோக்ராம் செய்யணும். என்ன சினிமா பாட்டு படிக்கல கவர் பண்ண இல்லாமல் இருக்குது. யூடியூப் காப்பி ரைட்ஸ் பிரச்சனை இருக்குது, எல்லாம் கரைச்சலாக இருக்குது. ஆனால் லைவ் மியூசிக் தான் போடினோம், அவங்களாவே தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணினோம். அப்படி என்றே காப்பி ரைட்ஸ் வராதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. சனங்கள் இப்போ வருது. நிறைய வெள்ளக்கார சனம் வந்து நிற்கிது இந்த இடத்துல. வந்து முருங்கைக்காய் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல விஷயம். வணக்கம். அடுத்த நிகழ்வாக இங்கே லோட்டோ இடம்பெற உள்ளது. லோட்டோவை நாம் இங்கே கீழே வைத்து செய்வதுதான் சரியாகப்படுகின்றது. எனவே லோட்டோ இங்கே இடம்பெற உள்ளது.
வணக்கம். திரு ஈஸ்வர ஜோஷி அவர்கள் சிவநாத ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். பிரசம் உங்களை கௌரவிக்கின்றது. அதனாலே சிவநாத சார் தாமரிக்காமல் வாரது. பிள்ளைகளுக்கு பிடிச்சது இந்த இன்னொரு அண்ணா கொத்த போடுறார். என்னம்மா நீங்கள் எந்த ஸ்டார்ட் இது எந்த யூடியூபுக்கு எடுக்கிறேன்னாப்பா? பாய் சங்கர். ஓகே, எந்த கடை நீங்கள் எங்கே இருக்கு? நீங்கள் ஹோலாண்டானே? ஓகே, கடை ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்களா? பார்ட்டி சர்வீஸா? நல்ல விஷயமா. ஓகே, கல்யாண வீடு அது இது பெரிய ரேஞ்சில் எடுப்பீங்க? ஒரு அளவானதா? ஓகேயா. என்னென்ன பேர்? ஓகேயா, அதில் எடுத்து விட்றேன் நான். ஓகே, ஆனால் அவங்களோட ஃபுட் சுற்றி பாருங்க அந்த விலையில வச்சுருக்காங்க சாப்பாடு. விளையாட்டு சாமான் கடையும் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு. லைக்கா இந்த பிள்ளை வந்து நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு தமிழ் பிள்ளை யூரோப்பியன் எலெக்ஷனில் நிற்கிதான். பாருங்க, தமிழ் பிள்ளைக்கு ஓட் பண்ணுங்க. எல்லாம் வீட்டை கிடக்கப்பா ஃப்ளைட் உண்டோ? அது இங்கே தான் வருது போல். ஆக்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி வரையினம் போல். இது என்னப்பா போன வருஷம் சோடிச்சது அப்படியே வச்சு இந்த வருஷம் சோடிச்சிருக்கணுமோ? காஞ்சி போச்சு. ஹலோ, இல்லை எனக்கு ஒரு கேள்வி. இது வந்து என்ன, நீங்கள் போன வருஷம் சோடிச்சதை அப்படியே வீட்டை கொண்ட பத்திரமா வச்சுட்டு இந்த வருஷம் சோடி இல்லடா, போன வருஷம் நான் வர இல்லை, அதான் கேட்குறேன். இல்லை, விளவு காஞ்சுவே கிடக்குதே, அதுதான் யோசிச்சேன். ஆனால் இல்லை, அன்றைக்கு நாங்கள் தமிழாலயத்தினுடைய ஒரு ஆண்டு விழா ஒன்று நடந்தது ஜெர்மனியில். அங்கே வந்து நாங்கள் இதை வந்து கொழுவுண்டாங்கள்.
நல்ல பச்சையாக நல்ல நல்ல கலரில் நல்லா வந்தது. காஞ்சி போச்சு உங்களுக்கு. அதான் இங்கே வரைக்கும் எல்லா இடம் கட்டிக்கணும். நேற்று கொழுவிட்டோம். வெயிலுக்கு போனேன். அங்கேயும் வெயில் தானே. ஓ, நீங்கள் எங்கே கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் கடை இல்லை, வீட்டில் தானே. அங்கே ஹொலண்டா ஜெர்மனியா? ஆ சரியா, சரி, நல்ல விஷயம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் லக். வேறு ஒன்றும் வாங்க இல்லை நீங்கள் இந்த இதில் நான் பார்ப்பேன் வாங்குறேன்டா. வாங்கணும் இல்லை, மீன் ஒன்றும் இல்லை. இந்த ஈழத்தில் அப்பத்தை இல்லை. இது வந்து மஷ்ரூம் காஃபி. இதை மாதிரி நிறைய நல்ல நல்ல ஐட்டங்கள் எல்லாம் கிளிநொச்சியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்த கடையில் வச்சு விற்கிறாங்க. இந்த இதை பாருங்கள். இது என்னென்னா நாவல் பழ கோப்பியா. நாவல் பழத்தின் தோல் எடுத்து அதில் கோப்பி செய்து விற்கிறாங்க. அதே மாதிரி வல்லாரை புட்டுமா இப்படியான நல்ல நல்ல உடம்புக்கு நல்ல நல்ல சாமான்கள் எல்லாம் கொண்டு இதில் வச்சு விற்கிறாங்க. இது வந்து ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் இருந்து அவங்க கொண்டு வச்சு விற்கிறாங்க. இது இந்த முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன். இப்படியான அவருடைய சொந்த தயாரிப்புகளை நீங்கள் வாங்கி அவங்கள போல ஆட்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதை இந்த இடத்துல அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அருமை அருமை. காலங்கள் கடந்தாலும் அவர் நினைவுகளை இவர்களை போன்றவர்கள் எங்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவரை பல மேடைகளில் சந்தித்திருக்கிறேன். இன்று நினைத்ததை முடிப்பவர் என்ற ஒரு படத்திலிருந்து அருமையாக எம்ஜிஆர் போலவே தோற்றமளித்தார். எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள் அவருக்கு கிட்டட்டும். சொல்லுங்கள், உங்கள் எம்ஜிஆர் இவ்வளவு தூரம் உங்களை ஏன் பாதித்தது? சிறு வயதில் இருந்து எம்ஜிஆர் நல்லா பிடிக்கும். ஓகே, இனி மழை வர மாதிரி கிடக்குது. நாங்கள் இனி கடையை மூடிட்டு வீட்டை கிளப்புவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வீடியோக்கள் வரும். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். இவர் ஆரம்ப கல்வியை பருத்தித்துறை சித்தி விநாயகன் பாடசாலையிலும் உயர்தர கல்வியை காட்லி கல்லூரியிலும் பயின்றார். நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் 1989 ஆண்டளவில் ஏர்மன் நாட்டிற்கு வந்தார். அவ்வாறு வந்தவர் கட்டுமான பணி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். 1999 ஆண்டளவில் பாமினி அவர்களை கரம் பிடித்து இல்லறத்தின் இனிதாய் 3 செல்வங்களை பெற்றெடுத்தனர். 1999 ஆண்டளவில் HP மோல்ஸ்பாவ் நிறுவனத்தில் தன்னை இணைத்து அங்கு தொழில்நுட்பங்களை பயின்று அதன் பின் 2000 ஆண்டில் அளவில் குகன் பவ் என்ற கட்டுமான பணி நிறுவனத்தை ஆரம்பித்து எல்லாம் ஓடுங்கோ, ஓடியாங்கோ, மழை பெய்ய போது. நன்றி, வணக்கம். எங்கப்பா காரக்கானல்ல? ஐயோ, நல்லா இங்கே வானவெல்லாம் இருட்டிட்டு எதியா ஓடும் இங்கே கார். ஆமாம், எல்லாம் ஃப்ரீயானது. ஓடி வந்துட்டு ஓடு 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 ஓடு. இதோட முடிச்சிடுவோம். இங்கே வானம் இப்படி நின்றுட்டு